வணக்கம் மக்களே. சேலம் மாளிகைப்பாறை கருப்புசாமி கோவில் தாங்க. இந்த கோயிலுக்கு என்னென்ன நிகழ்ச்சி நடந்திருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே முன்னாடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்ப நம்ம பார்க்க போற நிகழ்ச்சி என்னென்ன நிகழ்ச்சின்னா, ஒருத்தருக்கு கை கால் வரல அப்படின்றது கருப்பசாமி கிட்ட குணப்படுத்தணும் என்னைய அப்படின்னு சொல்லி கேட்க வந்துருக்கிறாங்க. அது ஒரு நிகழ்ச்சி இப்போ போட்டிருக்கிறோம். இரண்டாவதா ஒரு நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சின்னா, குழந்தை வரம் பார்த்தீங்கன்னா 2 வருஷமா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல. அப்பன்னா இந்த கோயிலுக்கு வந்து அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது. அவங்க வேண்டுதலை நிறைவேற்றிக்கிறாங்க. அப்படி என்னென்ன வேண்டுதல் நிறைவேற்றிக்கிறாங்க அப்படின்றனா, காணிக்கை, எடக்காணிக்கை வேண்டிக்கிறாங்க. அடுத்ததா பார்க்க போற நிகழ்ச்சி அப்படின்னு கேட்க போற பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, அவரு வந்து கை கால் வரல அப்படின்னு சொல்லி இன்னொரு நிகழ்ச்சி ஒண்ணு போட்டிருக்கிறோம். அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத நீங்க பார்க்க போறீங்க. இந்த வீடியோல நீங்க முழுசா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஆனா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்க முன்கூட்டியே உங்களுக்கு நோட்டீஸ் வர மாதிரி இருந்துச்சுன்னா, நம்மளோட சேனல் எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் இந்த கோயிலோட நிகழ்ச்சி உங்களுக்கு முன்னாடியே நோட்டீஸ் வர மாதிரி உங்களுக்கு எப்பயுமே உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இந்த கோயிலோட நிகழ்ச்சி டைரக்டா லைவாவும் நீங்க பார்க்கலாம். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நீங்க பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு காலு இல்லை இருந்தாலும் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில் ஆராய்ஞ்சேன். இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு மனுஷனே இருக்கக்கூடாதுப்பா. அதனால எதே பண்ண தான தர்மத்துல இன்னைக்கு உன் தலைக்கு வந்தது தலைப்பா கூட போனதுங்கிற மாதிரி இன்னைக்கு கால் போயிடுச்சு. இன்னைக்கு இந்த பூமியில இருக்கலாமா வேணாமா அப்படின்னு நீ முடிவும் பண்ணிட்ட. ஏற்கனவே நாம இது இல்லாத நாம ஏன் இந்த பூமியில இருக்கணும், அவமானப்பட்டு யாருக்கும் தொந்தரவு கொடுத்துட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லி நீ முடிவும் எடுத்த. இருந்தாலும் கருப்பசாமி அப்புறம் ஒரு மாற்றமும் வந்துச்சு. நாம எத்தனையோ பேர் எப்படி எப்படியெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு நீ மனம் இறங்கி நிக்கிறப்பா. வேற என்ன கேட்குற நீங்க போச்சு. அதுதான் சொல்றேன், இன்னைக்கு உயிர் போ சூழ்நிலை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்னு 12 வருஷமா வேலை பண்ணிட்டு இருக்கிறேன். அதுதான்ப்பா சொல்றேன். தேடி போனேன், இங்கேயுமே எதுவும் தரல. கிடைக்கல. கேட்டா நான் உனக்கு கொடுத்த வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே நீ என்ன கண்டுக்கல, என்ன கொடுத்தேன்னு என்ன கேட்கறேன். நான் உனக்கு கொடுத்தேன், வந்து ஒருத்தர் ஏமாத்திட்டாங்கன்னு உன்னை தேடி வந்து நான் கொடுத்தேன். இதே நீ வாங்கி வச்சுதான் சொல்றேன். நீ வந்து 10 வருஷம்னா நீ என் கட்டுமனைக்கு வந்தது எப்ப? இப்பதான் நீ வந்திருக்கிற. வருஷத்துக்கு முன்னாடியே வர நினைச்சு நீ வர விடலையே. அதான் சொல்றேன், நீ உனக்குன்னு சொல்லி அந்த அணுகாரகம் இருக்கணும். இன்னைக்கு தேவையில்லாத கொஞ்சம் போய் காசையும் கொடுத்து மாட்டிக்கிட்ட. எத்தனையோ சொன்ன சொல்லலாம் நீ செஞ்சுட்டு இருந்த. இருந்தாலும் கருப்பசாமி எந்த தெய்வத்துக்கு கண்ணு இல்லையான்னு நீ கேட்குற. வாசும் தான். இருந்தாலும் கருப்பசாமி உன் மனங்காசு எனக்கு வேண்டாம். இருந்தாலும் இன்னொன்று சொல்கிறேன், இன்னைக்கு உன் சூழ்நிலை, உன்னுடைய கிரக சூழ்நிலை, இன்னைக்கு உன்னுடைய உயிர் இன்னைக்கு நிற்கிறன்னா இன்னைக்கு பெரிய உலக அதிசயம். நீ பண்ண புண்ணியத்தில் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஓடிட்டு இருக்கு. இருந்து என்ன சாமி எப்படி சாமி இனிமேல் வாழ்றது? 2 கால் இருக்கும்போது வாழலை, பசி ஆறல, ஒரு காலு போய் இனிமேல் என்ன பண்ண முடியும்? என்ன பண்றது நீயே சொல்லு. அதுக்குதான் நீ எங்களுக்கு மோட்சத்தை கூட அப்படின்னு நான் உங்களுக்கு மோட்சத்தை தான் சொல்றேன். நீ உயிர் சேதம் வர்றது காலோட போச்சுங்கிறேன். அவன் தான் வச்சுட்டு நிக்கிறான்ல, நீங்க தட்டி விடுறாங்க. ஒன்னா நீங்க எல்லாம் காப்பாத்தி கருத்து வைக்கணும். நான் இதுக்கு மேல காப்பாத்துறேன், கரையும் சேர்த்துறேன். நம்ம நம்பி இருக்கட்டுமா சாமி? நம்பி இருக்கட்டுமா? நம்பட்டுமா? 12 வருஷமா சரி பண்ணிட்டு வர. அந்த முத்துமாங்கிறது எனக்கு தெரியுமா? மண்ணவாரி விட்டது தெரியுமா? அதான் நான் சொல்றேன், மனசோட நீ வச்சுக்கிற. கடைசியா கருப்புசாமி சொன்னிச்சு நீ என்ன மாட்ட விடக்கூடாது, எனக்கு 8 பேர் வாங்கி தரக்கூடாது. எவன்டா கருப்புசாமின்னு திருப்பி அவங்க வருவாங்க.
சாமி நான் முன்ன இன்னொரு தடவை இடத்துல கேட்டு போனேன் சாமி, எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க சாமி. இதே கருப்பு சாமி கோயில் தான் சாமி. நான் சொன்னது பொய்யா நிஜமா? உண்மைதாங்க சாமி. பொய்னா பொய்ன்னு சொல்ல, முத்தமானு சொன்னேன். அவங்க உங்களுக்கு ஆகுமா ஆவாதானா? ஆவாதுன்னா இது உண்மைன்னா என்னை ஏத்துக்கோ, பொய்னா என்னை ஒதுக்கி விட்டுரு. நீ பணம் காசு வாங்கிட்டா நான் வாங்க மாட்டேன். புரியுது? இதை சொல்றேன். சரி சரி. அது கரெக்டா தான் பேசுது. நீ வந்த நம்ம சோழி முடிச்சுட்டு போலாம் நீ பாக்குற. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு அதை நான் தித்துளி பண்ணி கொடுத்துறேன். பண்ணி கொடுத்தா எனக்கு என்ன பண்ணுவா? எங்களுக்கு எதுவும் தெரியல சாமி. எனக்கு என் புருஷன் கை நல்லா இருக்குங்க. நீ எனக்கு வேணாம், கிடாயும் வேணாம், பொங்கலும் வேணாம், எனக்கு அபிஷேகம் பண்ணிடுறியா? சரி சாமி. சத்தியம் பண்ண என் புருஷன் நல்லா இருக்கு, நான் அவசியம் நல்லான வாட்டி செய்ய. அதுக்கு முன்ன நீ 1 ரூபாய்க்கு சோறு வாங்கி பத்தாது. சத்தியம் பண்றான். வைடா வைடா. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு 7 மாதத்துக்குள்ள நான் துத்தலி பண்ணி கொடுத்துறேன். கையா இது சத்தியம். உக்காரு. வணக்கங்க. இப்போ நீங்கள் எதுக்கோசம் இங்கே வந்துக்கிறீங்க, என்ன உங்களுக்கு வேண்டியது நடந்திருக்குது அப்படின்னு நீங்கள் டீலாக சொல்ல முடியுமா? என் கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷமாக குழந்தைங்களுக்கு இல்லாமல் இருக்கும். 2 வருஷமாக குழந்தை இல்லை. இப்போ வந்து இந்த கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் எங்களோட வேண்டுதல் வச்சுட்டு போனோம் ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து குழந்தைக்கு 5 மாதம் ஆகுது. இப்போ வந்து சாமியோட அருளால் வந்து எங்களுக்கு குழந்தை இருந்துச்சு. இப்போ என்ன ஆனா பொண்ணா உங்களுக்கு? ஆண் குழந்தை. ஆண் குழந்தை பிறந்துக்குது. இப்போ கற்பனைனால உங்களுக்கு வேண்டுதல் கிடைச்சதுனால, இப்போ வாக்கு மூலயமா உங்களுக்கு வேண்டுதல் கிடைச்சதுனால ஆண் வாரிசு உங்களுக்கு வந்திருக்குது. இப்போ ஆண் வாரிசு உங்களுக்கு வந்ததுனால இப்போ என்ன காணிக்கை கொடுக்க போறீங்க கருப்பனுக்கு? கருப்பனுக்கு கிடா வெட்டி இங்கே நேர்த்தி கடன் செலுத்துறதுக்கு இப்போ கிடா வெட்டி இது வச்சுருக்கீங்க. தானே போட்டிருக்கோம். இப்போ அடுத்தது என்ன நிகழ்ச்சி? குழந்தையோட காசு ஒரு அடுத்தது இப்போ நேர்த்தி கடனா குழந்தையோட காசு ஒரு இடம் போடுறோம். நேர்த்தி கடன் குழந்தைங்களுக்கு காணிக்கை இது பண்ணிடுறீங்க. சரி, ஓகே, பார்க்கலாம்.